மகாபிரிவாச்சரணம். திருப்பாவை இன்றைய பாசுரம் என்ன செய்கிறாள் ஆண்டாள்? நப்பின்னையையும் கண்ணனையும் துயில் எழுப்புகிறாள். நமக்கு ஒரு சந்தேகம், போன பாசுரத்தில் தானே நப்பின்னையையும் கண்ணனையும் துயில் எழுப்பினாலே மீண்டும் எதற்கு அவர்களை துயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, கண்ணனுக்கு ஒரு சிறு கோபமா ஆண்டாள் மீது. நப்பின்னையை என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாள் இந்த ஆண்டாள். எத்தனை போதும் துயில ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று என்று சொல்லிவிட்டாளே நப்பின்னியை, இப்படி அவள் ஏசலாமா என்று கண்ணனுக்கு கோபமா. சரி, இப்ப ஆண்டாள் ஒரு பாடத்தை இங்கே கண்ணனுக்கு சொல்கிறார். பராசர பட்டர் ஒரு தனியன் சொல்வார். அந்த தனியலை சொல்லும் பொழுது அத்தியாபயம் தி அப்படின்னு சொல்லுவார். பாடம் எடுத்தவள். என்ன பாடம் எடுத்தாள் என்றால், ஸ்ருதி சத சிர சித்தம் ஸ்வம் பாராத்தியம். அதாவது வேதாந்தத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜீவாத்மா அனைத்துமே பரமாத்மாவுக்கு தொண்டர்கள், அடிமைகள், அது சேஷத்துவம் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த அடிமைத்தனத்தை, அதாவது ஜீவாத்மாவான நம்ம மறந்துட்டோம். நம்ம மறக்கிறது பரவாயில்ல, அது அப்படித்தான் இருக்கு இந்த மாயையில் இருக்கும் போது. ஆனால் அந்த பரமாத்மாவான கண்ணனும் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறானே என்றுதான் அவள் அவனுக்கு பாடம் எடுக்கிறாளாம். அப்படித்தான் இந்த பாசுரத்தில் அவள் கண்ணனை எழுப்ப போகிறாள். சரி, அப்ப இருவரையும் எழுப்ப வேண்டும் இல்லையா? இப்ப எழுப்பும் பொழுதுதான் அவளுக்கு தெரிகிறது, ஓஹோ, நாம் இப்படி சொல்லி புண்படுத்தி விட்டோம். என்ன இருந்தாலும் தாயாரை நாம் இப்படி சொன்னது அங்கே பெருமாளை வருத்தி இருக்கிறது. அதனால் தான் வாய் திறக்காமல் இருக்கிறாள் என்று அவள் நினைக்கிறாள். அப்ப எப்படி ஆரம்பிக்கிறாள்? 33 அமரர்க்கு முன் சென்று. இந்த 33 அமரர், இதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லும் பொழுது, தேவர்கள் சொல்லும் பொழுது 33 கோடி தேவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான தேவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கோடி அப்படிங்கிறது கோஷ்டி, அதாவது குழுக்கள். 33 குழுக்களாக தேவர்கள் இருக்கிறார்கள். எப்படி அந்த 33 என்றால், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள். இப்ப இவங்க இருக்காங்களா? இப்ப இந்த பதவியில் இருந்தால் இவர்களுக்கு என்று உதவி செய்வதற்கு, வேற வேலைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழுக்களாக ஆட்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்படி இருப்பதுதான் கோஷ்டி அப்படின்னு சொல்றது. அப்ப 33 கோஷ்டிகள் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது முன் சென்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க, கண்ணன் முன்னாடி போவாரன்னு அப்படி கிடையாது. அவங்க அனைவரும் என்னை காப்பாற்று, எனக்கு துன்பம் என்று கேட்பதற்கு முன்னாடியே இவர் யோசித்து அதை செய்ய தயாராக இருப்பாராம். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாகவதத்துல, நாராயணியத்துல நம்ம படிச்சிருப்போம். மத்ஸ்ய அவதாரம் நடக்கிறது அப்படின்னு. அந்த நடப்பதற்கு ஒரு 7-8 நாட்களுக்கு முன்பாகவே மத்ஸ்யமாக அவதாரம் எடுத்திருப்பார். அப்ப காலத்தாலே முன்னால் சென்று விட்டார், துன்பம் வரப்போகிறது அப்படின்னு கணித்து விட்டார். அப்ப முன்னமே மத்ஸ்யமாக பிறந்து விட்டார். இப்ப பிரளயம் வந்துருச்சு. அப்படி எல்லா இடங்களிலும் இந்த சமுத்திர ஜலம் சூழ்ந்து கொண்டு விடுகிறது. தேவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், அப்புறம் இவர் காப்பாற்றுகிறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களி. இந்த கப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்துல கம்பனம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது நடுக்கம். நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய களி அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்ப கலியுகமா இதான் தோணும் இல்லையா? களி அப்படின்னா மிடுக்கோடு இருப்பது, அப்படி ஒரு வீர தீரத்தோடு இருக்கக்கூடியவன். அப்ப யாருடைய நடுக்கமாக இருந்தாலும், கவலைப்படுபவர்கள், துன்பப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நடுக்கத்தை தீர்க்கக்கூடியவனாக மிடுக்கோடு இருப்பவனே துயில் எழாய் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது செப்பம் உடையாய் திரளுடையாய் அப்படின்னு சொல்கிறார். இங்க செப்பம் அப்படிங்கிறது நேர்மை. அதாவது யாராவது என்ன வரம் கேட்டாலும் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவன். அதனால தான் நிறைய இடங்களில் பக்தர்களாக இருக்கக்கூடிய ராட்சசர்கள் வரத்தை கேட்டபோது கொடுத்துவிட்டு பிறகு அவர்கள் அவதிப்படும் பொழுது தேவர்களுக்காக எத்தனையோ விதமாக உதவிகளை செய்தவன். சரி, அடுத்தது திரள் உடையாய் அப்படின்னா விரோதிகளை அழிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய திறம் உடையவன். அடுத்தது இங்கதான் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அப்ப எதிரிகள் சொல்லியாச்சு. பகவானுக்கு எதிரிகள் யார் அப்படின்னா பக்தர்களுக்கு யார் எதிரிகளோ, பக்தர்களை துன்பம் செய்பவர்கள் யாரோ அவர் பகவானுக்கு எதிரிகள். சரி, அடுத்தது நப்பின்னியை எப்படி சொல்கிறாள் என்றால் முதலில் அவளுடைய திருமேனி அழகை சொல்கிறாள். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்கல் அப்படின்னு சொல்றா. அதாவது அவளுடைய திருமேனி ஒவ்வொன்றாக சொல்லி இவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவளே நப்பின்னை நங்காய். இங்க நங்காய்னா பெண் பிள்ளைங்கிறதுக்கு கிடையாது, நல்ல குணங்களை கொண்டவளே. திருவே, திருந யாருடைய திரு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? கண்ணனுக்கு செல்வமாக இருப்பவள். செல்வம் அப்படின்னா நமக்கு மற்றவங்களுக்கு அப்படி இருப்போம். கண்ணனுக்கே செல்வமாக இருக்கக்கூடியவளே துயில் எழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீராட்டத்திற்கு எங்களுக்கு சில கருவிகளையும் கொடுத்து கண்ணனையும் கொடுத்து அனுப்புன்னு சொல்ற. அப்ப ஊக்கமும் தந்து தட்டொலியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு என்று சொல்கிறார். இப்படி அழகாக பல வார்த்தைகளை பிரயோகம் செய்து நம்முடைய சந்தேகங்களுக்கும் அழகாக விடைகளை தந்தால் ஆண்டாள் மகாபெரியவா.